ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ ஆரம்பிச்சிட்டார் கமருதீன் வந்துட்டு அரோரக்கிட்ட மறுபடியும் பேசுறதுக்கு. காலையில் நான் சொன்னேன்னா காலையில் அவ்வளோ சண்டைகள் வந்துச்சு. அப்போயே பரவாயில்ல, நல்ல கொஷின்ஸ்லாம் சூப்பராக கேட்குறாரு. அரோரா விஷயங்கள் அரோரோட முகத்தேரை கிழிச்சார், செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா 10 வாரமாக வந்துட்டு அதாவது 9 வாரமாக வந்து கிச்சன் டீமில் வராமல் தட்டு கழித்து நல்லா ஏமாற்றிட்டு வந்தவங்கள சூப்பராக அந்த விஷயத்தை பண்ணார், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு எனக்கு கோவம் வந்து என்ன படும் தெரியுமாக்கு, அழுது விடுவனாக்கு அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே கம்மி பண்ணார். எனக்கு தெரிஞ்சது ரைட்டு. எவ்வளோ நேரத்துக்கு இந்த சூடு நான் தாங்குதுன்னு பார்க்குறேங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சு இப்போ வந்து நல்லா அணைஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார், முதல் மாதிரி வந்துட்டு. அப்புறம் எதுக்கு காலையில் அவ்வளோ சண்டை போட்டிங்க, எனக்கு ஒன்றும் புரியலைன்னு. அவங்களும் அப்படியே ஏதோ லவர்ஸ் பேசுகிற மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன விஷயம், இப்போது சுபிக்ஷாவும் வியானாவும் எப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒருத்தர் விட்டு கொடுக்காம, அந்த மாதிரி தான் நானும் நானும் ஆதரியும், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. அவர் உடனே முதல்ல எப்படி திட்டுவார், அவள் யார் அப்படின்னு கேட்பார்ல. இப்போ ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்றாரு. என்னங்க மகிடி ஊதுறதுக்கு முன்னாடி பாம்பு பொட்டி பாம்பு அடங்கிருச்சு. முன்னாடிலாம் வந்து அவங்க ஊத தான் பாம்பு அப்படியே ஆடும். இப்போ வந்துட்டு மகிடி ஊத ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே ஓகேன்றுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் படுத்து தூங்கணுமா, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்ன இது ஒன்றுமே புரியலன்னு. இதில் என்னென்னா, அவள் வந்துட்டு காலையில் என்ன சொன்னால் ஒரு வார்த்தை எனக்கு அப்படி சிரிப்பு வந்துச்சுன்ற. என்னென்னு என்னை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்டால் குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு. ஆனால் காலையில் அவங்க செம்ம பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க, ஆதிரி நீங்கள் வேணுட்டுமே என்னை அப்பப்போ இழுக்கிறதுக்காக என்னை நீங்கள் பார்த்து பயந்துட்டீங்க, அதனால தான் அப்பப்போ நீங்கள் இழுத்து பேசுகிறீங்க, எங்கே நான் வந்து வேறு ஏதாவது சொல்லிவிடுவேணும்னு உங்களுக்கு பயம் அப்படின்னு. முன்னாடி ஆதரி இருந்தப்போ இந்த பயம் இருந்துச்சு, என்ன சம்திங் ஆச்சா ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியாது. அப்பயும் பயங்கர சண்டையாக இருக்குது. அவங்க போனதுக்கப்புறம் டோட்டலாக மாறி இருப்பார். திவ்யா வந்ததுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு. திவ்யா கூட பேசாமல் இருக்கும்போது மாறிட்டார், புரியுதுங்களா? எதுவும் சம்திங் ஆயிருக்குமானு தெரியல. ஆனால் நம்ம வந்து கேமில் என்ன நடக்குது அதான் பார்க்கணும். பட் சொல்கிறேன், அதில் வேறு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் விஜய் பார்வதி ஆதரின்னு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டுக்கு மல்லிகமான குந்தன் அந்த பாட்டுக்கு, அதுக்கு அந்த மாதிரி நிறைய பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இங்கேருந்து கை காமிக்க பார்த்தியா அவள் யார் கூட ஆடிட்டு இருக்கான்னு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்றாரு. என்ன நடக்குது புரியல. நீங்கள் வந்துட்டு யாருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்ட யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நல்லா இருக்குது இது. எதுவும் நாட்டாம கதை மாதிரி ஏறி யார் அவங்க கூட சண்டை போலம் கூடாது, அவங்களாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். அதேமாரி நீங்கள் பண்ண நீங்களும் உங்களையும் நான் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்ற மாதிரி ரொம்ப அநியாயத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேசி சம்மரஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் வேறு நடுவில் ஒரு சில விஷயங்களை பேசுகிறாங்க. இனி வந்து பார்வதி பக்கம் எட்டி போகக்கூடாதுன்றாரு. அதாவது அவங்க பேச அதுக்கேற்ற மாதிரி ஒரு வளையிறாரு. இவராக ஒரு முடிவு எடுக்க மாட்டார், அவங்க பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றாரு. என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு சரி, எப்படியும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் கமருதீன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தில் இருக்க மாட்டார்? அவங்க சொன்ன உடனே பார்வதை கட் பண்ண பார்க்குறாரு, உடனே திரும்ப வந்துட்டு திரும்ப வந்து அவங்களே பேசுகிறாரு. அதேமாதிரி காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ரொம்ப அடைக்க வச்சார். யார் நம்ம அரோரா கிட்ட. வெளியே வந்து பேசும்போது அரோரா எப்படி என்னென்ன பண்ணுறா திரும்பங்க, நீ யார் நான்லாம் பேச விட்டேன் அப்படின்றாரு. அங்கே அந்த மாதிரி டோனில் இல்லையே, ஏன் இந்த அளவுக்குங்க? அங்கே அப்படி பண்ணாமல் இங்கே வந்து பில்டப். இதை வேறு கானா ஓனர் சூப்பராக சொன்னார் காலையில், செம்மையாக இருந்துச்சு. டேய் நானும் நீயும் அரோரா கிட்டே பேசுகிறது அந்த கேமை எப்படி விளையாடணும்னு புரிய வைக்கிறதுக்கு. ஆனால் அவள் உங்ககிட்ட பேசுகிறது உங்கள் 2 பேரும் பிரிய வைக்கிறதுக்கு. புரிய வைக்கிறதுக்கும் பிரிய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கொண்டார். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அவர் சிரித்தார், அப்பயே தெரியும். அதில் ஒரு வார்த்தை விட்டார், நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். அவங்க சொல்கிறா மச்சான், யார் அரோரா விஜய் பார்வதி சொல்கிறா, அவளை போய் எப்பறம் உனக்கு தோணுச்சு, அவள்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை கேட்டுக்கூடாது மச்சான் அப்படின்றாரு. முதல்ல அவங்க ஒரு வாட்டி தான் கேட்டாங்க, நீங்கள் 1000 வாட்டி அதை சொல்லி காமிச்சிட்டிங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறீங்க, என்னத்தை சொல்ல? இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.